ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA போர்ட் சேனல் மேக்னம் 4Dக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 1/5/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மேக்னம் 4Dக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதன்கிழமைக்காக நம்ம எக்ஸாம்பிளாக லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது ஞாயிற்றுக்கிழமை 28/4/2024 வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதோட சார்ட்டர் கன்சலேஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் தான் எடுக்க போகிறோம். சார்ட்டர் கன்சலேஷனை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இதில் அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கெஸ் பண்ணுறது கஷ்டம்தான். அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம நம்பர்ஸை எடுத்து 4D நம்பர்ஸும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ட்ராவும் சேம் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீரியல் நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. அதை வச்சு நம்ம 4D நம்பர்ஸ் போட்டாலே நம்மளால் ஓரளவுக்கு 4D நம்பர்ஸ் அந்த ட்ராவில் எடுத்துட முடியும். இதில் கவனிங்க, ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 6574, செகண்ட் ப்ரைஸில் 1349, தேர்ட் ப்ரைஸில் வந்து 7428 இருக்குது. இதில் சீரியல் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் நண்பா. இந்த ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 4, 5, 6, 7. இதுதான் இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க நம்மளுடைய சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர்ஸை நம்ம வந்து 3D வைஸாக நம்ம பிரித்து அதுக்கப்புறமா நம்ம கம்பேர் பண்ணி 4D நம்பர்ஸை எடுத்தோம்னா நம்மளால் இந்த ட்ராவலை நம்பர்ஸை எடுக்க முடியும். இப்போ G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 4, 5, 6, 7. இதை நம்ம பெய்ட்ஸாக பிரிக்க போகிறோம் நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4, 5, 6, 4, 5, 7, 4, 6, 7, 5, 6, 7 இப்படி நம்ம 2, 4 பெய்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 4 பெய்ட்ஸ் தான் நம்மளுக்கான ரோல். இப்போ இந்த 4 நம்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம சுருட்டினோம்னா நம்மளுக்கு மொத்தமாக வந்து 40 நம்பர்ஸ் கிடைக்கும். ஒரு இதுலேயும் நம்மளுக்கு வந்து 10 செட்டு கிடைக்கும். டோட்டலாக நம்மளுக்கு இதில் வந்து 40 செட்டு வரும். இதை நம்ம குறைக்கணும்னா இதை நம்ம ரிசல்ட்லேருந்து கம்பேர் பண்ணி தான் குறைக்க முடியும். இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளேருந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து செகண்டு தேர்டும் தேவை கிடையாது. இப்போ சார்ட்டரும் கன்சலேஷனும் பார்த்துலாம். 19, 29 இருக்குது, இது வேண்டாம். 52 கோசைட்டு இது வேண்டாம். 0025 வேண்டாம். 1274 1274 வேண்டாம். 6772 6772 62272 நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. 9951 இது வேண்டாம். 9070 9070 வேண்டாம். 1274 1274 வேண்டாம். 4876 4876 இது வேண்டாம். 1940 1940 வேண்டாம். 7164 7164 வேண்டாம். 5968 5968 வேண்டாம். 666 நம்மளுக்கு வேண்டாம். 0700 இதை நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பா, எடுத்துக்கலாம். 6546 வேண்டாம். 302 இது வேண்டாம். 2071 இது வேண்டாம். 9845 9845 வேண்டாம். 13 இது வேண்டாம். 4299 இது வேண்டாம். ஸோ 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 6, 7 வச்சு கிடச்சிருக்கு. 7 வச்சியும் 6, 7 வச்சும் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம 4D நம்பர்ஸை உருவாக்கலாம். இங்கே 6, 7 6, 7ங்க ஏதாவது ஒன்று இருக்கா? 672 ஒரே ஒரு செட்டு. 4672 அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு 0 4570
4670 5670. ரிமைனிங்கில் இருக்கிறது 456. ரிமைனிங்கில் 456 இருக்குது. இப்போ இந்த 456 ஈக்குவல் டு 4456 4556 4566 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் நண்பா. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 7 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. 7 நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய செட் நம்பர். அப்போ இந்த ட்ராவுக்கான 4D செட் வந்து 46 72 45 70 46 70 56 70 4456 4556 4566. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க 4D நம்பர்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இது அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும் தான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 4Dக்கு ஒரே நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை 1/5/2024க்கான மேக்னம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. நம்ம சீரியல் நம்பர் இந்த ட்ராவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.